கரத்தை வைத்து அதிகமாய் செபியுங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசையோடு கூட எல்லாரும் நின்றார்கள் என்று சொல்லப்படவில்லை. தனியா நிற்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு கை அப்படி நீட்டிட்டு நிற்கிறார். ஆமே, கையை நீட்டி நிற்பது ஒரு பக்கம் ஆண்டவர் உயர்த்துவதற்கு அடையாளம், இன்னொன்னு சரண்டர் ஆகிறதற்கு அடையாளம். இல்லை, ஆண்டவரே உங்களை நம்பி சரண்டர் ஆகிறேன், உங்களை மட்டும் உயர்த்துறேன். எதை வச்சுப்பா சரண்டர் ஆக்கி உயர்த்துற? என் கையில நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு ஏன் நின்றுட்டு இருக்கிறா? பைபிள் சொல்லுகிறது, அவன் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அடைத்து போட்டது என்று சொன்ன இடத்துல இப்பொழுது ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஆமென். இந்த அடைக்கப்பட்ட வாசல் எப்படி உனக்கு வந்துச்சு? சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், அடைக்கப்பட்ட இடத்துல கொண்டு வந்தார்னா அந்த அடைப்புல ஒரு திறப்ப கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க நடக்கிற காரியம் ஒண்ணுதான். மோசே தனியா நிற்கிறான், நிற்பதற்கு யாரும் இல்லை. இதே போல மோசே ஒரு நாள் மலைக்கு மேல கையை தூக்கி நிற்கிறார். அப்பொழுது கையை தாங்குவதற்கு 2 பேர் நிற்கிறாங்க, ஊரும் ஆரோனும். இந்த இடத்துல ஊரும் ஆரோனும் கூட போய் சப்போர்ட்டா கூட நிக்கல. மோசே தனியா கையை நீட்டி நிற்கிறான். எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது காற்று. இந்த வார்த்தையை ஒரு இடத்துல சொல்லும் போது கர்த்தர் இப்படி சொல்ல வச்சார். ஆமே, தனியா நிக்க விட்டுறார். சில இடத்துல உங்க குடும்பத்துல நீங்க தனியா நிற்பீங்க, சில வார்த்தையை பிடிச்சிட்டு. ஆமே, இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்படி நிக்கிற உள்ளத்துக்கு தைரியமா ஒரு வார்த்தை சொல்றேன், நீ தனியாத நிக்கலாம், ஆனா உன் கை கீழே விழுறதுக்கு முன்பாக கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எவ்வளவு நேரம் கை நீட்டி நிக்க முடியும். ஒரு மாறவனும் கூட சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு அவருக்கு தெரியும். அவன் மோசைக்கு கை தளருவதற்கு முன்பாக அங்கே அவனுக்கு முன்பாக ஒரு வே ஓபன் ஆகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காரியத்துல நான் தளர்ந்து போறதுக்கு முன்பாக எனக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கரங்களை தட்டி, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும். சொல்லுவோம், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க சொல்லுங்க, ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய். ஓ ஆவியே, 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 ஆவி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கோரி அசைவாடும் அனலாக்கும் எங்கள். ஒரு விஷயத்துல நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஏதோ கத்து செய்வார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பார். ஆவியே, ஆவியே, இதோ காற்றை வீச பண்ணுவாராக. நீ சொல்லி துதிக்கிற நேரத்திலே இதோ வானங்கள் திறக்கப்படுகிறது. உனக்கென்று சில வாசல்கள் திறக்கப்படுகிறது.
அசைவாடு அசைவாடு அனலாகு எங்கள் அக்கினி ஜுவாலையே. கோரி அசைவாடு அனலாகு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும், கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பு நான் பின்னிட்டு பாரா. சொல்லு, அழைத்தவர் அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர். ஓ ஆவியே 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 அசைவாடு அனலாகு எங்கள் அக்கினி ஜுவாலையே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. அசைவா ஓ ரக்கா அந்த ரக சந்தலரியாதரா ஓ ரிபலமோ சந்தரா. ஆவியே ஆவியே வீசப்படுங்கப்பா. இன்னொரு விடுதலை இந்த ராம் முழுவதும், இந்த இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்று ஒவ்வொரு கூடாரத்திலும் வீசட்டும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வீசட்டும். அசைவாடும் ஆமே ராகபா கதரியா தரபலமோ சந்தலரியாதரா ஓ ரிமஹந்தலரியா தரபோ சந்தலரியாதரா. ஓ அசைவாடு அசைவாடு அசைவாடு. ஓ ரிகதரா தீபோலே தீபோலே இறங்கனவே, அக்னி நாவாய் பதியனவே, கொடு காற்றாய் வீசேனவே, ஆத்மநதியாய். ஓ தீபோலே தீபோலே. இதோ வழியை உண்டு பண்ணுகிறவர், வழியை ஆய்த்து பண்ணுகிறவர். இதோ திறக்கிறார், இதோ திறக்கிறார். வற்றி போகிறது, வற்றி போகிறது. ரிபலமோ சந்தலா தீபோலே தீபோலே இறங்கனவே. இறங்குவீராக இறங்குவீராக இறங்குவீராக. வீச பண்ணுவீராக வீச பண்ணுவீராக வீச பண்ணுவீராக. ஒரு அக்கமா சந்தலரியாதரமோ ஓ தீபோலே தீபோலே இறங்கனவே. ஆமென் 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 ஆமென். ஒரு அக்கா ரக்க சந்தலரியாதரா. கர்மேலிலே கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைவேகம் யான் காணுதோ. ஆகாவும் வீரச்ச போலே அக்னி மழையாய் ஆண்டவரே உம்முடைய காற்று வீசப்படுங்க, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. நீர் யார் என்பதை என்னிலே கர்த்தர் மற்றவர்களுக்கு காண்பிப்பீராக. எனக்கு முன்பாய் திறக்கப்படுகிற அதிசயங்களை உரபா சந்தலர தீபோலே தீபோலே. ஆமென் 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 ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும் நாள், கர்த்தரை உயர்த்தும் நாள். ஓலா காஷந்தலரா. உன் அழுகை நீங்கி, உன் சஞ்சலம் நீங்கி சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். ரக்கா ரக்கா தரபல சந்தலரியாதர பலபோதரியாதர ஓ ரிகரபலபோ சந்தலரியாதர பலபலபோ சந்தரா. ஓ தீபோலே ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. உம்முடைய காற்றை வீச பண்ணுங்க. சமுத்திரம் வற்றி போவதாக, சமுத்திரம் வற்றி போவதாக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. இதோ ராம் முழுது ஒரு கீழ்காற்று, ஒரு கீழ்காற்று, ஒரு கீழ்காற்று. இதோ உன் கூடாரத்தில், உன் வாழ்க்கையில் வீச பண்ணுகிறார். ரபல சந்தலரியாதரம் பல வழியின் முடிவு இன்று உனக்கு திறக்க போற வழியில் உண்டாக போகிறது. நல்ல கைகளை தட்டி விடுதலையோட விடுதலையோட முழு பலத்தோட கைகளை தட்டி பல வலிக்கு முடிவு, பல பெயினோட எண்டு இன்னைக்கு இந்த இரவுல. Thank you Holy Spirit, 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 thank you Holy Spirit. சமுத்திரத்திற்கிட்ட வந்தது
இஸ்ரவேலர்கள் சொல்லுகிற வார்த்தை, எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்து சாகடிக்கிறீங்க. ஏற்கனவே பல பெயின் ஆண்டவரே, அதுல இந்த பெயின்ல நான் மொத்தமா முடிய போகிறேன். அப்படி இருக்கும்போது மோசே சொல்றாரு, இந்த பெயினை உனக்கு அனுமதிச்சது இந்த பெயினுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக. நீ இத்தனை நாள் சந்தித்த பல வலிகளுக்கு, எது எது உனக்கு வலியை உண்டாக்கினதோ அத்தனை காரியத்திற்கு இந்த இரவில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உன்னை கர்த்தர் இந்த பாதையில நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவிலே கர்த்தர் அனுப்புகிற இந்த கீழ் காற்றிலே என்னுடைய பல பெயின் இன்னைக்கு ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. உன் வலிகளை பார்க்காமல் இருந்தால் என்று நினைக்கிறியா? இல்ல, உன் பெயினுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த லாஸ்டா ஒரு பெயினை நீ சந்திச்சுதான் ஆகணும். ஆமா, இந்த சமுத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை நான் எழுதவில்லை, ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல ஏவி கொண்டிருக்கிறார். பல வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் உனக்கு இந்த வழியில் நான் நடத்தி கொண்டு வந்தேன். பல பெயினை நீ சந்தித்தவர், சிறு வயதிலிருந்து பல வலிகளை சந்தித்த சில உள்ளங்கள் இந்த இடத்துல இருப்பீர்கள். இந்த வலிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார் ஆண்டவர். ஆமென். பல பெயினை தாங்கிட்டேன்ப்பா, பல பெயினோட தான்ப்பா நான் இருக்கிறேன். அப்படி வந்திருக்கிற உள்ளமே உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு விசுவாசத்தோடு புறப்படுங்கள். ராம் முழுவதும் ஒரு கீழ்காற்று. இந்த இரவுல கர்த்தர் ஏதோ ஒன்று உங்களுக்கு செய்வார். இந்த நைட் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வார். ஆட்டம் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் என்னென்ன பெயினை நீங்க சந்திச்சீங்க இதுவரை. சில பெயின் மறந்துடுச்சு, சில பெயின் மறந்துடுச்சு, ஆனா சில வலிகள், ஹல்லேலூயா, சில வலிகள். ஆமென். சமுத்திரம் அடைத்து போட்டதுன்னு தெரிஞ்சதும் இஸ்ரவேலர்கள் எகிப்தை குறித்து தான் பேசுகிறார்கள். ஏன்னா அந்த வலி மறக்கல. சில பெயின் மறந்துருச்சு, ஆனா சில பெயின் முடியல. ஆண்டவரே, இந்த பெயினை மாத்துறதுக்காக கர்த்தர் இந்த இரவில் உனக்கு ஒரு பாதை ஓபன் பண்றார். என் துக்கத்தை மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி யோசேப்பு சொன்னது போல, என் துக்கத்தை மறக்கும்படி கர்த்தர் எனக்கு இதை செய்தார். என் துக்கத்தை மறக்க பண்ண கர்த்தர் எனக்கு இதை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த இரவுல உன் துக்கங்கள், உன் மன வலிகள், சில பெயினை கர்த்தர் மாத்துறார். அவருடைய பிரசன்னத்துல சில பெயினை கர்த்தர் மாத்துறார் உனக்கா. உராகாபா ஷாகாராபா கதரியா தலரா லேப்ரமாமா கதரியா தலரி போஷியாதர லேப்ரமா தலரே. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சு. ஆண்டவரே, இந்த இரவுல விசுவாசிக்கிறப்ப இந்த வார்த்தை நேற்று முதலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இரவுல ஒரு காற்று, ஓ நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க உங்க பிள்ளைகளுடைய கரம் தளர்ந்து போவது உனக்கு தெரியும். ஆண்டவரே, கோலை பிடித்துட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு தெரியுமே அப்பா. பல நாட்களாய் நிற்க வைத்து இந்த இரவுல ஒரு அதிசயம் நடக்கட்டும். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தா, நீங்க நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம் அப்பா.
எங்க முகத்தையே நோக்கி இருக்கீர். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, அற்புதத்திற்காக ஆண்டவரே, இந்த வாழ்ந்த சமுத்திரத்துல ஒரு வழிக்காய் பல வலியின் மத்தியில் கேட்கிற உள்ளத்திற்கு இந்த இரவிலே ஒரு கீழ்காற்று வீசட்டும் ஆண்டவரே. ராம் முழுவதும் வீசுற காற்று, ராம் முழுவதும் வீசுற காற்று. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இரவுல கர்த்தர் எனக்கு ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுவார். இந்த காரியத்துல பல நாட்கள் என் மனதில் நான் சுமந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என் தேவன் எனக்கு ஒரு வழியை திறக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோட கர்த்தர் செய்து விட்டார் என்கிற நிச்சயத்தோட, கர்த்தர் செய்து விட்டார் என்கிற நிச்சயத்தோட ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பல தலைமுறைகள் சந்தித்த அநேக வலிக்கு இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளி. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை, இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. ராபாலா ஷாகாதா ரீமானா ஹந்தாலா ரியாதரபோ லேகரபோ ஷாகாதா ரியாதரா. கொண்டு வந்தவர் உன்னை இந்த அடைத்த பாதையில் கொண்டு வந்தவர் உங்களுக்கு இந்த பாதையிலே சில பாதைகளை கத்து திறக்க போகிறார். நம்பிக்கையோட நில்லுங்கள், பின்வாங்காமல் நில்லுங்கள். சமுத்திரத்துக்கு முன்பாய் கையை நீட்டி நில்லுங்கள். இந்த இரவிலே ஒன்றை எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாழ்த்துகிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்பும். பல வலிகளுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறந்த மகத்துவமான வழிக்காக ஸ்தோத்திரம். இது நாங்கள் கிரகிக்க கூடாத காரியம். இது எங்களால் எவ்வளவு நினைத்தாலும் இதை ஜீரணிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரே, அப்படி ஒரு கிரியையை நீர் எங்களுக்காய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இதுவரை செய்தது போல் அல்ல, இந்த காரியத்தில் நீர் செய்ய போகிற கிரியை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து முன் செல்லட்டும். கர்த்தர் சாட்சியோடு கொண்டு வரும். யார் யார் எந்தெந்த வழியில் வந்தார்கள் என்பதை நீர் அறிந்து பேசியிருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு என்று வழி திறக்கட்டும். ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இந்த ஆராதனை மூலமாக வந்து எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.